Hello friends, இன்னைக்கு நாம பார்க்க போற ரெசிபி நான் 1 kg மட்டன் வச்சு ஒரு சூப்பரான மட்டன் கிரேவி செஞ்சிருக்கேன். மட்டன் கிரேவி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. குக்கர் சூடானதும் 50 ml எண்ணெய் ஆட் பண்றேன். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. பட்டை இலை, அன்னாச்சி பூ, கிராம்பு எல்லாம் போட்டு பொரிய விடுற எண்ணெயில எல்லாம் பொரிஞ்சதுக்கு அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல் போகணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் வந்து 1 kg மட்டன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை இதோட சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த உப்பு எல்லாமே கறியில இறங்கணுன்றதுக்காக நான் இப்போ இதில் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிட்டு கறியை வதக்கி எடுத்திருக்கேன். நல்லா கறியை வந்து சுருள வதக்கிக்கோங்க. எண்ணெயில் வதங்கி வரணும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட ஃப்ளேவர் எல்லாம் கறியில இறங்கணும். அதனால நல்லா எண்ணெயில் வதக்கிக்கலாம். பாருங்க, இப்போ கறி வந்து நம்மளுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நான் இது கூட 1 டம்ளர் தண்ணி, அதாவது 150 ml அளவுள்ள தண்ணி வந்து ஊற்றி வேக வைக்க போறேன் கறியை. ஏன்னா கறியில இருக்கிற தண்ணி இறங்கும். அதனால நான் 150 ml மட்டும் தண்ணி ஊற்றிருக்கேன். 1 டம்ளர் அளவுல ஊற்றிருக்கேன். ஒரு 5 விசில் வரட்டும். வந்ததுக்கு அப்புறம் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அப்பதான் கறி வந்து நல்லா வெந்து கிடைக்கும். 1 கிலோ கறின்றனால 5 விசில் வச்சிருக்கேன். பாருங்க, 5 விசில் வந்துருச்சு. இப்போ நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழிச்சு குக்கர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். கறியெல்லாம் நம்மளுக்கு நல்லா வெந்து கிடைச்சிருக்கு. உங்களுக்கு கறி வேகலைன்னா நீங்க இன்னொரு 2 விசில் சேர்த்து வச்சுக்கலாம். அடுத்து நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜார்ல 50 கிராம் அளவுல தேங்காய் எடுத்திருக்கேன். பொடி பொடியா கட் பண்ணி எடுத்திருக்கேன். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். இதை நல்லா நம்ம பேஸ்ட்டா அரைச்சி எடுத்துக்கணும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கிரேவி ரெடி பண்ணிடலாம். பேன் சூடானதும் 50 ml எண்ணெய் ஆட் பண்றேன். இப்போ எண்ணெய் சூடாயிருச்சு. 5 வரமிளகா, 1 கை கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இந்த வத்தலும் கருவேப்பிலையும் எண்ணெயில பொரிஞ்சு அதோட ஃப்ளேவர் வந்து எண்ணெயில இறங்கி நம்ம கிரேவி பண்ணும்போது டேஸ்ட் கிடைக்கும். நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் நான் 200 கிராம் பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அதை இதோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். 1 kg மட்டன்றனால நான் 200 கிராம் பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நல்லா பொடி பொடியா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. வெங்காயம் எண்ணெயில் நல்லா வதங்கணும். இப்போ வந்து வெங்காயம் வதங்கிடுச்சு. நான் இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்றேன். ஆல்ரெடி நம்ம மட்டன் வேக வைக்கும் போது 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணனால இதுல வந்து 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு வெங்காயத்தோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. கூடவே 2 தக்காளி பழம், 100 கிராம் அளவுல தக்காளி பழம் எடுத்திருக்கேன். அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இந்த வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு எல்லாமே வதங்கி வரணும். ஆல்ரெடி 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் நான் உப்பு ஆட் பண்ணியிருக்கேன். உப்பு ஆட் பண்ணோம்னா தக்காளி வந்து நல்லா வதங்கி வரும். அதனால ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கியாச்சு. இந்த மாதிரி தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம மசாலா ஆட் பண்ணலாம். 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க, இப்போ மசாலா எல்லாம் தக்காளி வெங்காயத்தோட சேர்ந்துருச்சு. நம்ம கறி வேக வச்சிருந்தோம்ல, அந்த தண்ணியை நான் வந்து இதுல வடிகட்டி ஊற்றிருக்கேன். கறியை மட்டும் தனியாக வச்சுட்டு அந்த தண்ணி தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணி இந்த கிரேவியை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கறி வேக வச்ச தண்ணி ஊற்றும் போது நம்மளுக்கு வந்து கிரேவியில் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அதனால தான் அந்த தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய், சோம்பு, சீரகம் பேஸ்ட் இதில் ஆட் பண்ணிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொதிச்சு வருது பாருங்க. இந்த மாதிரி கொதிச்சு வரணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விட்டுருங்க. ஒரு 2 to 3 மினிட்ஸ்ல இந்த மாதிரி நம்மளுக்கு கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும். இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறம் நம்ம கறியை ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணிட்டு கறியை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுல இருக்கிற மசாலா எல்லாமே கறியோட சேரணும். அதனால மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ இதை வந்து நம்ம மூடி போட்டு வேக விடலாம் கொஞ்ச நேரம். ஏன்னா இதில் இருக்கிற அந்த மசாலா எல்லாமே கறியோட சேர்ந்தாதான் நம்ம கிரேவி சாப்பிடும் போது அந்த கறி வந்து ஒரு ஜூஸியாக கிரேவிலாம் கறிக்குள்ளே இறங்கி நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அதனால இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டு அடுப்பை வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னா நீங்கள் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மூடி போட்டு மூடி வச்சுருங்க. நான் ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக விட்டு ஓப்பன் பண்ணுறேன். பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிட்டு ஒரு கை மல்லித்தலை தூவி விட்டுருக்கேன். நல்லா தூவி விட்டு இதை வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்க இப்போ கறியோட இந்த கிரேவி எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு சூப்பராக மட்டன் கிரேவி வந்து கிடைச்சிருக்கு. மிளகுத்தூள் சீரகத்தூள் நம்ம லாஸ்ட்டாக போடும்போது இன்னும் நம்மளுக்கு வந்து அந்த கறியோட ஃப்ளேவர் வந்து நமக்கு எடுத்து கொடுக்கும். அது வந்து நீங்கள் லாஸ்ட்டாக ஃபைனலாக தான் மிளகுத்தூள் மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு கூட கொஞ்சம் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். அந்த மிளகு சீரகத்தோட ஃப்ளேவர் கிடைக்கும். அதனால நான் ஃபைனலாக ஆட் பண்ணேன். பாருங்கள் இப்போ சூப்பரான மட்டன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்க நல்லா ஜூஸியா கறியில எல்லாம் மசாலா சேர்ந்து பாக்குறதுக்கே சாப்பிட்டது போல தோணுதா. நல்லா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை நான் ஒரு பவுலுக்கு நான் சர்வ் பண்ணி எடுத்துட்டேன். அவ்வளோதாங்க. ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான். ஒரு 1/2 hourல இருந்து 45 மினிட்ஸ்க்குள்ள வந்து நீங்கள் செஞ்சிடலாம். இந்த ரெசிபி வந்து நீங்கள் ஒயிட் ரைஸோட சாப்பிட்லாம். சூடாக ரசம் வச்சு ஒயிட் ரைஸில் இந்த கிரேவி வச்சு சாப்பிட்லாம். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி இந்த மாதிரி எல்லா டிஷ்ஷோடையும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்மளோட சாட்டர்டே ரெசிபிஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.